மண்டத்தீவு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திலேயே நாங்கள் இப்பொழுது இருக்கின்றோம். அப்போ அந்த மைதானத்துக்கான ஆரம்ப கட்ட வேலைகள் நாளை ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அப்போ அந்த வேலையோடு இது சாதாரணமாக மைதானம் மாத்திரமல்ல, இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற, அது மாத்திரமல்ல அவைகளை மேலும் மெருகூட்டுகின்ற ஒரு நவீனமான ஒரு விளையாட்டு திடலாகவே இந்த விளையாட்டு திடல் அமையப் போகின்றது. அப்போ அந்த விளையாட்டு திடல் எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே எங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற நாடு இந்தியா. அப்போ அந்த இந்தியாவோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இவ்வாறான இடங்களில் ஒரு விளையாட்டு மைதானம், கிரிக்கெட் மைதானம் என்று உருவாக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு செல்வதை விட மிகவும் குறுகிய தூரத்தில் தான் எங்களுடைய இந்த விளையாட்டு திடல் அமையப் போகின்றது. அதனால் எதிர்வரும் காலங்களில் இது ஒரு சர்வதேச தரம் வாய்ந்தது மாத்திரமல்ல, மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு விளையாட்டு மைதானமாக, விளையாட்டு திடலாக மாறப்போகின்றது. யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் எங்களினுடைய குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தினுடைய ஒரு கிளையினை ஆரம்பிக்கின்ற நிகழ்வு முக்கியமாக இடம்பெற இருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் வடக்கு மக்கள் அதிக தூரம் கொழும்பு வரை பயணம் செய்து அங்கு காத்திருந்து பல்வேறு சவால்களோடு தங்களினுடைய குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தினுடைய சேவைகளை பெற்றுக்கொள்கின்ற நிலைமை இருந்தது. அதனுடைய ஒரு பகுதியாக வவுனியாவில் ஏற்கனவே ஒரு அலுவலகம் திறக்கப்பட்டிருந்த பொழுதும் கூட அதற்கான தேவைகள் அதிகமாக இருப்பதனால் மற்றும் மக்களினுடைய சிரமங்களை சுமைகளை குறைக்க வேண்டும் என்பதற்காக பல வேண்டுகோளின் அடிப்படையில் ஜனாதிபதி அவர்களினால் கடந்த முறை இங்கு வருகை தந்திருந்த பொழுது, அதாவது எங்களினுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு வருகை தந்திருந்த பொழுது இந்த குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தினுடைய கிளை இங்கு ஆரம்பிக்கப்படும் என குறிப்பிட்டிருந்தார். குறிப்பிட்டதற்கிணங்க உடனடியாகவே அதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு இன்றைய தினம் அது சாத்தியமாகி இருக்கின்றது. தனியே கடவுச்சீட்டுகளை வழங்குவது என்பதை தாண்டி பல்வேறு வகையான செயற்பாடுகளை அது மேற்கொண்டிருக்கின்றது. அத்தனை செயற்பாடுகளும் நாளை முதல் வழமை போன்று ஏனைய இடங்களில் இடம்பெறுவது போன்று இடம்பெற இருக்கின்றன. அந்த வகையில் மக்கள் தங்களினுடைய முற்பதிவுகளை செய்து கொள்ள முடியும். அந்த ஒழுங்குகளில் தங்களினுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பித்து உரிய அந்த கடவுச்சீட்டுகளினை ஒரு நாள் சேவையாகவும் பெற்றுக்கொள்ள முடியும், சாதாரண சேவையாகவும் பெற்றுக்கொள்ள முடியும். மயிலிட்டி துறைமுகமானது 3ஆம் கட்ட விருத்திக்காக அடிக்கல் நாட்டப்பட்டு அதற்குரிய அத்திவாரம் பெற்றப்பட்டு மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அடுத்த கட்டமாக யாழ்ப்பாணத்தின் மிகப்பெரிய அடையாளமாகிய யாழ்ப்பாணம் நூல் நிலையத்தினுடைய எண்ணியல் மயமாக்க செயற்பாடுகளும் ஆரம்பிக்கப்பட்டு நாளைய நிகழ்வினுடைய இறுதி நிகழ்வாக மண்டதீவில் எங்களினுடைய சர்வதேச விளையாட்டு மைதானத்துக்குரிய ஆரம்ப நிகழ்வுகளும் நடைபெற இருக்கின்றது என்பதனை யாழ்ப்பாணத்து மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியுடனும் பொறுப்புடனும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மாத்திரமல்ல, நாளை மறுநாள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பில், அதாவது தென்னை முக்கோணம் திட்டம் 3வது கட்டமாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அதில் பல்வேறு விதமான செயற்திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். அது மாத்திரமல்ல, வட்டுவாகல் பாலத்தை காண அடிக்கல் நாட்டு விழாவும் இடம்பெற இருக்கின்றது. காசு கட்டிட்டு உடனே கொடுக்குறாங்க. இதில் ரெஃபரன்ஸ் அந்த நம்பர் 4 அதை கொண்டாட போகணும். வண்டி சர்வீஸ் எல்லாம் வெயிட் பண்ணி இல்லாட்டி